லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஜூலை 1 இருந்து 2027 இயர்க்குள்ள உங்களோட பேஷனை நீங்களே கண்டுபிடிச்சி அடுத்து அதுல இருந்து ஒரு ஸ்டெப்பாச்சும் போக போறோம், அது நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ண போறோம்னு சொல்லியிருந்தேன். உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இத்தனை பேர் அதுல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கே நீங்க ஒரு கங்க்ராட் சொல்லிக்கோங்க. நீங்க இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சதே நம்மளுடைய விக்டரி. உங்களுக்கு நீங்களே ஒரு ஹைஃபை கொடுத்துக்கோங்க. பட் பேஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பட் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது ரொம்ப கஷ்டம். இப்போவே நான் சொல்லிட்டேன், உங்களால் சேலஞ்ச் ஹேண்டில் பண்ண முடியும்னா மட்டும் இதில் வாங்க. சும்மா டைம் பாஸ்க்கு இதில் கண்டிப்பாக வராதிங்க. என்னோட பேஷனை ஃபாலோ பண்ணதுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 5 months ஆச்சு. நான் இது வரைக்கும் ஒரு நாளும் பிரேக் எடுக்கல. ஈவன் எவ்ரி சண்டேஸ் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் உங்களை பேஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா. பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ரெடினா ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த சேலஞ்சில் இருக்கிறவங்க 2-3 days வெயிட் பண்ணுங்க. நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அடுத்து என்னென்ன பண்ண போறோம், என்ன மாதிரி மீடியம்ல கனெக்ட் பண்ணி நம்ம பேச போறோம் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிளான் கொடுத்துட்றேன். உங்க பேஷனை ஃபாலோ பண்றதுக்கு ஸ்டே டியூன்ட் வித் RPX. பை.